மொட்டை மாடி நல்லா இருக்குல்ல, காத்து சில்லுன்னு வரல. ஆனா நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு குளிர்ற மாதிரி நம்ம பேசுறோமா? நம்ம மத்தவங்க மனசை காயப்படுத்தாம இருக்குமா அப்படின்னு நினைச்சிருக்கோமா? ஆன்லைன்லயும் சரி நேர்லயும் சரி மத்தவங்கள பத்தி புறம் பேசுறதுதான் ஒரு வேலையாவே அவங்க வச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் தன் திருமறை குர்ஆன்ல எவ்வளவு கடுமையா எச்சரிக்கிறான் தெரியுமா? உங்களில் எவரோ அவரது இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை உண்ண விருப்பப்படுவீர்களா? மாட்டோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஒருத்தவங்க இல்ல, ஆனா அவங்கள பத்தி நம்ம புறம் பேசுறோம். அது எதுக்கு சமம்? தன்னுடைய இறந்து போன சகோதரனின் மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா தன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொள்பவர் பேசினால் நல்லதே பேசட்டும், இல்லை என்றால் வாயை மூடி மௌனமாக இருக்கட்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. நம்ம செய்யற தொழில்கள் நன்மை எல்லாத்தையுமே இந்த நாக்கு அழிச்சிடும். அதனால இனிமே நன்மையே பேசுவோம். புறம் பேசவும் வேண்டாம், பொய் பேசவும் வேண்டாம். நல்லதே பேசிட்டு நல்லதே பேசுவோம், நன்மைகளை செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இதை கடைபிடிப்போம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. எங்களை உங்க வீட்டு குழந்தையா நினைச்சு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.